நான் எல்லா மாசமும் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம்ல 3000 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இது எனக்கு சரியா தான் இருக்குமான்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நல்லது, உனக்கு தேவையான கார்பஸ்க்கு ஏத்த மாதிரி தான் அந்த 3000 rupees நீ இன்வெஸ்ட் பண்றேன்னு நான் நம்புறேன். அதுதான் இன்னும் எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. கவர்மெண்டோட அஃபிஷியல் என்பிஎஸ் வெப்சைட்டுக்கு போனோம்னா கால்குலேட்டர் இருக்கும். அதுல உன்னோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிட்டு நீ எவ்வளவு அமௌண்ட் எல்லா மாசமும் இன்வெஸ்ட் பண்ணுவ, எது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுவேன்றதையும் நீ என்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இங்க மினிமம் லாக்இன் பீரியடா 60 வயசு வரை நான் எடுத்துக்கிறேன். கூடவே உன்னோட என்பிஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பெர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் தரோன்றதையும் நீங்க என்டர் பண்ணணும். நான் இங்க 10% ரிட்டர்ன்ஸ் அச்சீவ் பண்ணிக்கிறேன். இடையில ஏதோ ஆன்விட்டின்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? என்பிஎஸ் ஸ்கீமை பொறுத்தவரை உன்னோட கார்பஸ்ல 60% தான் உன்னால வித்ரா பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்க 40% ஆன்விட்டி பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இது உனக்கு பென்ஷனா வந்துட்டே இருக்கும். இதை தான் ஆன்விட்டி பிளான்ட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த 6% இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க இருக்கிற 40% கார்பஸ்ல இருந்து கிடைக்கிற அமௌண்ட் கரெக்டா? ஆமா, இங்க நீ 13,68,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்க. அது உனக்கு ஃபைனல் கார்பஸ்ல 1.56 crores ஆயிடும். இதுல இருந்து 60% உன்னால வித்ரா பண்ணிக்க முடியும். பேலன்ஸ் இருக்க 40% ஆன்விட்டி பிளான்ல போட்டுருவாங்க. இந்த பிளான்ல இருந்து உன்னால மாசத்துக்கு 31,220 rupees பென்ஷனா வரும். செம்ம. இத பத்தி இன்னும் கத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? இது என்ன கேள்வி? ஆல்ரெடி என்பிஎஸ் பத்தி போட்டிருக்க பிளேலிஸ்ட பார்க்கணும். அப்புறம் அப்படியே அரவிந்த் சூர்யாவை ஃபாலோ பண்ணணும்.